ஐயா, என் தங்கையை நான் இங்க அழைத்து வருவதை விட அது என்ன விட்டு பிரிந்தது கிடையாது. அதனாலே நீங்களே என்னுடைய நாட்டிற்கு வந்தா போதும். நமக்கு அப்பா அம்மா இல்ல, நண்பருக்கு நண்பர், தாய் தந்தைக்கு தாய் தந்தையாக சென்று அங்கே நாம திருமணத்தை முடித்துக் கொண்டு நம்ம நாட்டுக்கு வரலாம். புறப்படுங்கள். ஐயா வாரும், ஐயா வாரும். என்னுடைய நாட்டிற்கு வந்தாச்சு. இப்பொழுது என்னுடைய தங்கையை நான் அழைக்கிறேன். ஐயா, இது கிடையாது, இது என்னுடைய மனைவி. உனக்கு தங்கை முறையாக வேண்டும். வீட்டு காசு வீணா போட போய் நீ ஜாயின் வச்சு போற. இது கிடையாது. வணக்கம் வணக்கம் ஆசீர்வாதம். ஓ, இதான் கல்யாணத்துக்கு ஒரு யானை கேட்ற பையா. யானை காலம் இப்ப கூட மாதிரி இல்லாதப்பட்டவங்க கூட இருந்தா தான் நகை பூரா அடவுல இருக்கும். வீட்டுல ஏன்னா நல்ல விசாசனா கடன் உடம் வாங்கி விடும். அதை பூரா மூட்டு வந்து 10 நாளைக்கு போட்டு பத்தியா பத்தியா என் மக்கள் முன்னாடி கையெல்லாம் சரிங்க. அரசே, உன் தங்கை எங்கே? தங்கா, நல்ல தங்கா, நல்ல தங்கா. தகுதி ஏறி வேலைக்கு போய் தங்கா எங்க வந்துட்டாரா? அதாவது உனக்கேற்ற ஆடவரை நான் அழைத்து வரேன் என்று சொன்னேன் அல்லவா? அதுவா வந்திருக்கிறார். வணக்கங்க. இதான் பொண்ணா குடுத்து வச்சிருக்கணும். நீ எல்லாம் சத்தியமா பாக்குறது பூரா ஒரே சரிசமமா தெரியுது. வயிறு ஒண்ணு முடுக்கா தெரியுது. முள்ளக்காய் ஜாக்கிது 8 மாசம். யார பார்த்தியா? நல்லது சுகம் உண்டாகட்டும். அண்ணா தங்கா, நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை இவர் தானே? ஆமா. அதனால் நீங்கள் வந்து எனக்கு நல்ல முறையோடு தான் திருமணம் செய்து வைப்பீங்க. ஆமா. அதனால அவர் அங்கிருந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து விட்டார். ஆனால் இப்போது எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். திருமணம் என்பது இதோ இருக்கும்படியான அர்ச்சனாபுரியிலே நம்மளுக்கு திருமணம் நடக்கணும். அதனால வந்தவங்களுக்கு நேரம் மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணம் ஆனாலும் பொண்ணு வீட்டுல கல்யாணம் ஆனாலும் வந்த விருந்தாளிக்கு ஒரு சொம்பு தண்ணி குடிக்க துப்பு இல்ல. அதான் கோட்டான பார்த்து ஆண்ட பழிச்சு தான் சொல்லுவாங்க. அந்த கணக்கு எதுக்கு 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 ஆண்டு எதுக்கு நீ சொல்லிருக்கலாம். நான் பொண்ணை பார்த்து என்னை விட அழகு சுமாரா இருக்குது, இருந்தாலும் என் அழகுக்கு ஈடாக மாட்டாள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா நீ சொல்லிருக்கலாம். நான் அந்த வார்த்தையை சொன்னேன். இல்ல இல்ல நல்லா பாருங்க, அவரு முடிதாண்டுதான் இல்லையா? நான் உண்மைதான் சொன்னேன். கோட்டான பார்த்து ஆந்தை பாசின்னு நான் என்ன சூப்பிட்டு கிடக்குமா? இல்ல எனக்கு குண்டி வாங்குறா வாங்குறா. என்னுடைய மாப்பிள்ளை எப்பயார் வந்த ஆளு, நீ அந்த ஆளை போய் போட்டோட போட்டு ஒட்டி கொடுத்த பொண்டாட்ட ஓட்டணும். இருந்தாலும் வருங்காலம் என்னுடைய மச்சான், என் மச்சான் பொண்டாட்டி, என் மச்சான போய் பொண்டாட்ட ஓட்டு கேட்கணும். உனக்கு அம்மா ஒரு இருமா கேட்கலாமா? அண்ணா தங்கா, இப்போது திருமணமாகப்பட்டது கோலாகலமான திருமணம். எனக்கு 8 நாள் திருமணம்மா.
யானை மேல ஊர்வலம். எனக்கு 10 நாள் திருமணமா அங்கே ஒட்டகத்தில் ஊர்வலமா. எனக்கு 10 நாள் திருமணமா எப்ப ஒட்டகத்தில் ஊர்வலமா. 10 நாள் திருமணமா ஒட்டகத்தில் ஊர்வலமா. ஒட்டகத்தில் ஊர்வலமா ஆன மேல ஊர்வலமும் ஒட்டகத்தின் மேல ஊர்வலமும் நம்மளுடைய நாடு இருக்குது. இது அர்ச்சனாபுரியிலே பெருத்த பந்தலிட்டு என்ன ஒரே தங்கை உன் தங்கையானவன் சிரிச்ச முகமாகப்பட்டது செந்தாமரை போல் இருக்கக்கூடிய முகம். எனக்கே நீ வாடக்கூடாதுன்னு நினைச்சது. இதுபோல் அமைவது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். அண்ணன் தங்கை இதுபோல் ஒரு தங்கையை வளர்ப்பது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதனால் திருமணம் இப்போது கோலாகலமாக திருமணம் நடக்கணும். எங்க இருக்குதா ஆயிரலாம் எங்க இதெல்லாம் உன்னை கேட்டா நான் செய்ய போறேன். என்னோட நாட்டினில் நம்மளுடைய நாட்டினில் என்ன கிடையாது சொல்லாமல் சரி அதெல்லாம் வெத்தலை போய் தேங்காய் கல்புறோம். ஏன் சேர்த்துனா கல்புறாது கல்புரம் அது எத்தனை போயிடல. ஒரே வீட்டுக்குள்ளே புறாட்டி எடுத்தா அப்பப்போ போய் எடுத்துக்கிட்டேன். சொல்லியாச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. வாய் எடுத்துருவோம் பையில மைக்ரோ திரும்பியா கரும்பாட்டு வந்து எப்ப ஆயிரம் கொண்டு வர சொன்ன ஐயருக்கு தம்பி மாதிரி தெரியும். எப்ப ஆயிரம் கொண்டு வர சொன்ன ஐயர் வரது நான் நேரம் காலையில பார்த்தன வருவாரு. எப்ப நான் பஸ் கிடைக்கல இல்லையா? மணி என்ன ஆகுது? மணி என்ன ஆகுது? கடைசி பஸ் ஆயிரம் 10 மாத்திரம் சொல்லு. சொல்றேன் எங்க அப்புறம் அவரு கோச்சுக்கு வருங்க. மாத்திரம் சொல்லு. என்ன ஊரு? சரி பாப்பா சரி பாப்பா பாண்டிச்சேரி பரவாயில்ல. ஐயரு என்ன சாதி? வேமாடி ஜாதி. ஐயரு எடுத்துட்டு வேண்டிக்குவான் பயிர நல்ல பயிரா உள்ட்ட பயிரா இல்ல பாடா பயிர். எனக்கும் அதோ நல்ல தங்காவும் கல்யாணம். ஓகே நேரங்காலம் எப்படின்னு பாரு கூட்டி பார்த்து சொல்லு. பையா 1 2 3 1 2 3 1 2 3 3 3 6 6 3 9 6 3 9 யாருக்கும் தெரியாது. 1 2 3 4 3 யாருக்கு தெரியாது? 1 2 திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. திங்கள் மூவாதவர் சனி ஞாயிறு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன்
அடிச்சா நீங்க ஆயிஷியா வருங்க நேரங்காலத்தை பாரு. அவனை இவனை பாக்குறோம், இவனை அவனை பாக்குறோம். உட்காந்து எல்லாரும் உட்காந்து கூத்த பாக்குறோம். நேரங்காலம் பாரு. ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு மேல சாயந்தரம் முன்னாடி பின்னாடி ராவு காலம் கரெக்டா சித்திரை மாசம் சித்திரை மாசம் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாசம் முன்னாடி பின்னாடி அது என்ன? முன்னாடி பின்னாடி 7 14 அதுக்கு பேர் என்ன? அது முன்னாடி பின்னாடி அது வந்து என்ன சொல்றாரு? நான் வந்து கல்யாண தயிர் இல்லை கருமாதி ஆயிரு ஒரு கல்யாண நாள் சிக்கிட்டே இருக்கணும். சுக்லாமர்தம் கத்திரி கத்திரி பின்னாடி நடுக்கத்திரி முன்னாடி பின்னாடி 4 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராவு காலம். அப்ப சாயந்தரம் அப்படி இல்லைன்னா விடிய காலம் ஒரு 3 மணிக்கு தாலி வாங்கிடலாம். கலப்புற அரிசி ஆயிருக்கு அரிசி கொடுக்குற அபிஷ்டம் நான் இதே போடுவேன். நான் வச்சா தூள் தூளா ஓடி பண்ணா ஓகே சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி தங்கச்சி சாந்தி வர்ணமாம். என்னுடைய நாடு மானாமதுரை. மானாமதுரை நாங்க வந்து அச்சனாபுரி. அஸ்தனாபுரி அச்சனாபுரி. என்னுடைய நாட்டுல என் தாய் தந்தை இல்ல. என் நாட்டு மக்கள் யாரும் இல்ல. என் நாட்டு மக்களுக்கு நானே செட்டா போயிட்டேன். என் நாட்டு மக்கள் இல்ல, என் தாய் தந்தை இல்ல. இப்ப உங்க நாட்டுக்கு வந்துக்கிறேன். என் நாட்டு மக்கள் தாய் தந்தை எல்லாத்துக்கும் சமான நீதான். ஆமா நாங்க 2 பேரும் கால குமர்றோம். கால குமர்ற காசி அதிகம் வேணாம். ஆளுக்கு 5100 ரூபாய் கொடுத்துட்டு தான் அது இல்ல ஐயா அவருக்கு. அதனால கால் கும்புற காசி நெத்தில வைக்க 1 ரூபாய் தான் இருக்கு என்கிட்ட. நீ குடுக்குறியா இல்ல வாங்கி குடுக்குறியா? யாராவது ஒரு காசுடா கொடுக்கும். ஐரி இல்ல தாலியா இருப்பான். ஐரி தாலியா இருப்பான். இப்ப வரிசை வைக்கிறியா இல்ல? வைக்கிறேன் வைக்கிறியா இல்ல? வைக்கிறேன் எடுக்கணும். எடுடா சத்தியமா எடுக்கற விடுங்க. நான் என்ன சொல்றேன்? எடு இப்ப எடு. கண்ணே நல்லா தாங்க. இப்போ திருமணம் முடிஞ்சு விட்டது. திருமணம் முடிந்து விட்டது. அண்ணா அண்ணியிடம் உழைத்து விட்டு விடை பெற்று வா போகலாமா? அண்ணா தங்கா திருமணமாகப்பட்டது நல்ல முறையோடு நடந்தேறிவிட்டது. ஆமா. ஆனால் ஒண்ணே தங்கையை இதுவரை நான் கேட்காத நீ செஞ்ச. ஆமா. இனிமே நான் கேட்காத நீ போய்விட்டால் ஒரே ஒரு தங்கை வளர்த்தமே. ஆமா.
அவளுக்கு நம்ம எந்த ஒரு சீரும் கேட்காம மனசுலயே வச்சுக்கிட்டு போயிட்டாலோ என்னவோ அப்படின்னு உன் மனசு கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பாக. என்ன ஒரே பொண்ணு உனக்கு நாங்க ஆசையாக தங்கைக்கு தங்கையாகவும் தன் வயிற்றில் பிறந்த மகளுக்கு மகளாகவும் என்னை பாவித்து வளர்த்தீர்கள். அதனால் இதோ இதே ஊரை சேர்ந்த எம் கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய நாள் எனக்காக வாரி வாங்கிறது 100 லட்சமாக பாவிக்க வேண்டும் என்று வேண்டிக் அதனால எனக்கு சீர்வரிசை கொஞ்சம் நான் கேட்டு வாங்கிட்டு போகலாம். என் நன்மைக்கோசரம் சொல்லலாம்னா இதெல்லாம் என் தங்கைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அல்லவா? இந்த சீர்வரிசை எல்லாம் வாங்காத போய்விட்டது. அப்படி என்று என் மனம் ஆகியப்பட்டது வருத்தமாக இருக்கும். உனக்கு என்ன குறையில்லாமல் கேளு. அண்ணா நான் உட்கார்ந்து என்னை ஒரு வேலையிடாமல் எனக்கு வறுமை தெரியாமலும் எனக்கு அருமையாக என்னை வளர்த்தான்னா உன் தங்கையானவள் நான் உட்கார்ந்து மோர் கடந்த ஆனால் கீழே உட்கார்ந்தா எனக்கு இடுப்பு நோகும்னு நான் உட்கார்ந்து அண்ணா மோர்காடைய எனக்கு முக்காலியும் அண்ணா பொன்னாலே உட்கார்ந்து மோர்காடைகளுக்கு முக்காலி இருக்குது பாரு அது எனக்கு பொன்னால வேணும்னா அது மட்டும் இல்லன்னா நான் சார்ந்து இருந்தேன் என் பாசகாரா நான் சார்ந்து இருந்து மோர்காடைய எனக்கு தங்காத்தாரே அண்ணா சார்பானையும் எனக்கு சார்பானையும் அண்ணா பொன்னாலே தங்கையானவர் அண்ணா நான் சார்ந்திருந்து மோர்கடைவதற்கு எனக்கு சார்மனையும் எனக்கு பொண்ணு அழகானா நான் கேட்காம போய் விட்டால் தங்கை கேட்காமல் சென்று விட்டாலே மனசுல குறை என்பதோடு போய்விட்டாளே என்று மனசுல குறை என்பது இருக்கக்கூடாது. உனக்கு என்ன வேணுமானாலும் நான் நின்று இருந்து அண்ணா மோர்காடைய எனக்கு நிலமாத்தும் அண்ணா பொன்னால எனக்கு நிலமாத்தும் அண்ணா தங்கையானவா நான் நின்றிருந்து கொண்டு மோர்கடையும் போது என் உயரம் ஏன்னா குனிந்தால் இடுப்பு வலிக்கும் உன் தங்கை உக்காந்தா உன் தங்கைக்கு காலு நோகும் இதனால் தினம் இல்லாமல் குனிஞ்சு என்ன ஒரு வேலை இட்டது கிடையாது. என்ன பூ போல வளர்த்தீங்க அண்ணா. நான் குனிஞ்சு நான் மோர்கடைய எனக்கு முடியாது. அதனால நான் நின்று நல்ல மோர்கடைய எனக்கு நிலமத்தும் எனக்கு நிலமாத்து இருக்குது பாரு அண்ணா. அது யாவாயிரம் அண்ணா எனக்கு நின்று நான் மோர்கடைவதற்கு எனக்கு நிலமத்தும் பொண்ணு அழகணும் அண்ணா. அத்தனையும் தருகிறேன். அது மட்டுமா அண்ணா எனக்கு பட்டி நல்லோ
நிறைந்து இருப்பதுக்கு அண்ணா எனக்கு பால் பசு இருக்குது அண்ணா எனக்கு பட்டி நிறைந்து இருப்பதுக்கு எனக்கு பால் பசு எனக்கு செய்தானுடா அண்ணா நல்லா தம்பி தங்கையான நல்லா தங்கான செல்லும் இருந்தனிலே இந்த பட்டி நல்லா பூரா நிறைந்திருக்கும் மரியாதை எனக்கு பால் பசு அண்ணன் விட்டு சீராக வேண்டும் எங்க அண்ணா அப்படி என்று கேட்கிறாயே தங்கா உன்னுடைய வார்த்தை பிரகாரம் பால் பசுகளை எல்லாம் நான் தருகிறேன் தங்கா இந்த பால் பசுவை கொடுத்தா போதாது அண்ணா எனக்கு வேலையே நல்ல தங்கைக்கு எனக்கு வேலி நல்லா நிறைந்திருக்க எனக்கு வெள்ளாடுலாம் எனக்கு சீதனம் வேணாம்னா எனக்கு அண்ணன் வீட்டு சீராக உன்னை நான் பார்ப்பது போலவே பால் பசுகள் வேண்டும் இந்த வேலி நல்லா நிறைந்திருக்க எனக்கு வெள்ளாடு வேணும் அண்ணா உன் முகத்தை நான் பார்ப்பது போலவே அதுல நான் பார்த்து கொண்டு நான் இதெல்லாம் கேட்காத போனா என்னுடைய தங்கை எதுவும் கேட்கவில்லையே என்று அப்படி என்று என் பாசக்கார அண்ணா இந்த பாவி மேல உனக்கு கோவம் வேணாம் அண்ணா அதனால அண்ணா எனக்கு வேலையில் இருப்பேன் எனக்கு வெள்ளாடு சீதனண்டா அண்ணா அது மட்டும் போதாது எனக்கு யாரு நல்லோ எனக்கு நிறந்திருக்க எனக்கு எருமாடு அண்ணா சீதனண்டா கூட பிறந்த அண்ணா என் பாசக்கார அண்ணா எனக்கு யாரி நல்லா நிறைந்திருக்க எருமாடு சீதானம் எனக்கு பட்டி நிறைந்திருக்க எனக்கு பால் பசுவன் சீதானம்டா எனக்கு வேலி நிறைந்து வேற எனக்கு வெள்ளாடு சீதனங்க இதை மட்டும் கொடுத்தா போதுமா அவன் தங்கைக்கு அண்ணா வேண்டுமானதை கேளும் அம்மா இந்த பொண்ணா பிறந்தவளுக்கு எனக்கு முக்கியமா என்ன வேணும் என்றால் அண்ணா இந்த பாவி வயத்தில ஒரு பாலம் இந்த பாவி வயத்தில ஒரு பாலனும் உண்டானா இந்த செல்லி வயத்தில ஒரு செல்வானும் உண்டானா ஒரு தங்க வயத்தில அண்ணா நீ ஒரு தங்கமணி உண்டானா இந்த பாவி வயத்தில அண்ணா இந்த பாவி வயத்தில எனக்கு ஒரு பாலமணி உண்டானா இந்த கன்னி வயத்தில ஒரு கருமணி உண்டானா எனக்கு பாலட்டும் பாலாடாண்ணா என் பிள்ளைக்கு இன்னைக்கு தாய்மாமனுடைய இடத்துல இருந்து எனக்கு பாலை ஊட்டுவதற்கு எனக்கு பாலாடையும் என் கூட பிறந்த பாசக்காரண்ணா
எனக்கு பாலாடம் முக்கியமா பவளத்தாள வேணும் அண்ணா. இந்த தங்க வயிற்றிலே ஒரு பாலமணியாக என்று சொல்லும்படியான ஒரு பாலம் பிறந்தால் என்னுடைய அண்ணன் வீட்டு பாலாடை அப்படி என்று சொல்லும்படியான பாலாடையை கொண்டு அதற்கு நான் போஜன நான் பால் ஊட்டுவதற்கு எனக்கு பாலாடையும் பொன்னாடா வேண்டும் அண்ணா அப்படி என்று கேட்கிறாயே தங்கா. உன்னுடைய வார்த்தை பிரகாரம் உன்னுடைய மனதின் பிரகாரம் நான் வெள்ளியாரே உனக்கு நான் பாலாடையும் எடுத்து வைத்தேன். அது மட்டும் போராது அண்ணா, உன் தங்க இருக்கிறேனே நல்ல தங்கா, நான் போகக்கூடிய இடத்துல நான் பூரிப்பா வாழணும்னு எனக்கு நெக்கு சிட்டி அண்ணா. நான் நேர்ந்தெடுக்கும் வாக்குக்கு எனக்கு நெக்கு சிட்டி அண்ணா, எனக்கு நெக்கு சிட்டியும் எனக்கு கல்லு வச்ச கம்மல் அண்ணா, என் காதுக்கு அடப்பாக எனக்கு மாட்டல் அண்ணா, எனக்கு நீல கல்லு சிமிக்கி அண்ணா. அது மட்டும் போகாது அண்ணா, எனக்கு வைரத்தால நெக்கிலிசு, எனக்கு காசு மாலை கல்லகாமணி, என் கழுத்துக்கு ஏத்தவாறு இந்த பொன்னாளுக்கு அண்ணா. என் கழுத்துக்கு நிறந்த போது எனக்கு கல்லு வச்ச அட்டிகையும் எனக்கு காசு மாலை அண்ணா, எனக்கு பொன்னாள அண்ணா, எனக்கு கல்லகா மணி அது என் கழுத்து நிறைந்திருக்க, என் இடுப்புக்கு வட்டியானோ, என் கைக்கு காப்பு அண்ணா, என்னுடைய நிலம மோதிரம் அண்ணா, எனக்கு விரலுக்கு ஏத்த மோதிரமும் இதெல்லாம் எனக்கு பவனாலியம் தங்கத்தாலியம் வைரக்கல்யாலம் எனக்கு வேணும் அண்ணா. இது நாள் வரைக்கும் என்ன சின்ன சிறு வயதிலே இருந்து எனக்கு தங்கத்தாலே எனக்கு ஆபரணத்தை எல்லாம் எடுத்து என்ன தங்கத்தாலே பூட்டி அழகு பார்த்தாயே அண்ணா. இன்னைக்கு நான் ஒருவரை ஆடவரை நான் திருமணம் செய்து நானே அந்த நாட்டிற்கு செல்லும் பொழுது நல்ல தம்பியினுடைய தங்கையாக ஏற்பட்டவள் இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை. ஓரியா பிறந்த போது என்ன ஒண்டியா பிறந்தானே நினைக்கிறேன் சிரிச்ச முகத்தை மாறக்கூடாது என்று அந்த சிரிச்ச முகம் மாறாமலே என்னை செல்வமா வளர்த்தியான்னா. நான் ஓரியா பிறந்தேன்டா அண்ணா, நான் தாய் தந்த முகத்தை பார்க்கலான்னா, என் தாயாகப்பட்டவளையும் பார்க்கலையே, என் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நான் ஓ முகத்தை தான் பார்த்து வளர்ந்தேனே தவிர என் தாய் முகத்தை நான் பார்க்கலன்னா. என் தாய் தந்தை போகும்போது நான் சிரிச்சிக்கின்னு இருந்தேன்னு சொல்றாங்களே, என் தாய் தந்தைன்னு எனக்கு தெரியாதண்ணா, என் தங்கமான அண்ணா, என் பாசக்காரண்ணா, எனக்கு கழுத்துக்கு கொடுத்தாலும் இதெல்லாம் போட்டுக்கின்னு போனா நல்ல தம்பி தங்கைக்கு மசீது நான் கொடுத்தாள் என்று பாக்குறவங்க எல்லாம் நல்ல தம்பி நல்ல தங்காளுக்கு மாசீர் கொடுத்து அனுப்புறான் பாருன்னு சொல்லுவாங்களே. அவருடைய தாய் தந்தை இருந்திருந்த போதில நல்லா தங்காவே அது போல பார்த்திருக்க முடியாது, அவ்வளவு சீர் கொடுத்திருக்க முடியாது. தாய் தந்தைக்கு மேலாக நல்ல தம்பியானவர் அவர் நல்ல தங்காவுக்கு சீர்சலித்து எல்லாம் செய்து அவர் நல்ல முறையோடு திருமணத்தை செய்து வழி அனுப்பி வைத்தார். அப்படி என்று ஒரு உலகை எல்லாம் என்னை போற்ற வேண்டும் அப்படி என்று சொல்கிற ஐயா தங்கா. என்னுடைய வார்த்தை பிரகாரம் இது மட்டும் போதாது, இன்னும் என்ன வேணுமோ வேணும் தெரியுமா வேலு தங்கா. நான் வாசாலியில நான் விளக்கி வைக்க எனக்கு வளையா போட்ட அதை விலைக்கு அண்ணா வளையம் போட்டாண்டாக தண்ணி ஊத்தி வைத்து கால் கழுவிட்டு உள்ள வருவாங்களா. நான் உள்ளாரே கொண்டு வைக்க எனக்கு உரல பானை அண்ணா வேணும் அண்ணா. கொண்டு வைக்க
பானை எனக்கு வேணும்னா வாசலில் 6 அண்டா உள்வாயிற்படியில எனக்கு பெரிய அண்டா எனக்கு உரல பானையும் அது மட்டுமா என்ன எனக்கு சீதனா தங்கா இந்த தங்கையான இப்பெல்லாம் கேட்கறவங்க என்ன நினைப்பாங்க உங்ககிட்ட நான் கேட்டு வாங்கின்னு போற ஆளே கூட இருந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்களே அண்ணா நான் எனக்கோசரம் கேட்கல அண்ணா உன் மனசு வேதனைப்படக்கூடாது நான் கேட்காம போயிட்டால் உன் மனசு வேதனைப்படும் அண்ணா தங்கா இந்த கண்ணியாலும் நான் நீரா இருந்தேன் எனக்கு காசி தானை வேணும் அண்ணா எனக்கு காசி தாவலை மொண்டு குடிக்க எனக்கு காசி தாவலை அதோ இருக்கும்படியான வளையம் போட்டான்டா அத வளையம் போட்ட எனக்கு வாலி ஏன் இடம் குத்தி விளக்கு நான் ஏத்தி வைக்க காமாட்சி அம்மாளுக்கு அது மட்டும் இல்லைன்னா நான் தொட்டு வைக்க எனக்கு சிமிலி அது எனக்கு தங்கத்தாலே அண்ணா வேணுமா எனக்கு தங்கத்தாலே அண்ணா வேண்டும் அண்ணா உன் தங்க இருக்கிறாளே நல்ல தங்க அவ தொட்டு அந்த குங்குமத்தை தொட்டு அவ நெத்தியில வைக்கிறதுக்கு சிமிலி இருக்குது பாரு அண்ணா ஆமா அந்த சிமிலி என் பசக்கார அண்ணா எனக்கு தங்கத்தால வேணும் அண்ணா நானும் சின்னஞ்சிறு வயதுல இருந்து நான் மண்பாண்டத்துல தண்ணி அறிந்தது கிடையாது அது பூரா காசி தவளை என்று சொல்ல முடியாது அந்த தவளையிலே நான் நீர் அறிந்தினேன் நான் திலர்தம் என்று ஒன்று எடுத்து வைத்தால் நானும் அந்த தங்கத்தால தான் எனக்கு இது நாள் வரைக்கும் எடுத்து கொடுத்தீரண்ணா அந்த தங்கத்தால எடுத்து கொடுத்தால் உன்னுடைய பெயரை சொல்லி நான் என்னுடைய நாட்டிலே திரதம் வைக்கும் போதெல்லாம் என்னுடைய அண்ணனுடைய ஞாபகம் வருமே அப்படி என்று கேட்கிறாய தங்கா நான் எவ்வளவு பெருமை நினைக்கிறேன் எவ்வளவு மகிழ்ச்சியோட உன்னை நினைக்கிறேன் அது மட்டும் போதாது அண்ணா எனக்கு தொட்டு வைக்க சிமிலியும் தங்கத்தால இந்த பவுனை கொடுத்துட்ட பொண்ணை கொடுத்தானா இந்த பாவி வயிற்றுல அண்ணா எனக்கு ஒரு பாலன் பிறந்தானா நான் யானை அதை இறுக்கி கட்ட எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தானா அந்த பிள்ளையை யானை கட்டுறதுக்கு அந்த கயிறு என்று சொல்ல முடியாத கட்டுவோமே அது கூட எனக்கு பொண்ணு அள வேணாம்னா அப்படியே ஆகட்டும் தங்கா தங்கா இதெல்லாம் கேட்டு விட்டேன் என்று உன் மனசு வேதனைப்படுதான்னா தங்கா இதையெல்லாம் நீ கேட்கும் போதெல்லாம் என்னுடைய வீட்டினுடைய ஸ்ரீதேவியை என் வீட்டை விட்டு நீ போகும்போது இந்த பொன்பொருள்களை எல்லாம் நீ கேட்பதால எனக்கு வருத்தம் கிடையாது என் வீட்டிற்கேதாவது நீ ஒரு ஸ்ரீதேவி மேல் இருந்தாயம்மா என் வீட்டு அதிர்ஷ்டம் அல்லவா அதனால நீ இது கேட்டது எல்லாம் போதாது இன்னும் நீ கேட்கவில்லையே என்றுதான் என் மனமாகப்பட்டு வருத்தப்படுகிறேன் எனக்கு 7 வண்டி இதை 7 வண்டியில ஏத்தி இந்த தலைப்புக்கும் அந்த தலைப்புக்கும் எனக்கு நிக்கணும் சீதனம் அதிலே இருந்து நானும் ஒரு வண்டியிலையும் 7 வண்டி சீதனமும்
நீங்க நல்ல தம்பி தங்கா போகிறாளே என்று பார்க்கக்கூடியவர் எல்லாம் உன்னை பெருமையா பேசணும்னா கண்டிப்பாக நல்ல தம்பி கொடுத்த சீரை பாரு, தங்கைக்கு கொடுத்த சீரை பாரு அப்படின்னு மூஞ்சி மேல மகாட்ட மேல வேலை வச்சுக்கணா. உன்னுடைய வார்த்தை பிரகாரமே 7 வண்டி சீர்நறையாக நான் அனுப்புகிறேன். உன்னை ஒரு வண்டியில தன்னம் தனிமையாக அமர்த்தி நல்ல தங்கால் போகும்போது சிறப்புடனே செல்ல வேண்டும் அம்மா. நான் கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி வச்சிட்டியாண்ணா? அப்படியே நீ கேட்க ஒரு பொருளாக எடுத்து வச்சுட்டு அண்ணா எனக்கு ஏத்தி வைக்க விளக்கு அது வெள்ளியால வேணும்னா இதுக்கெல்லாம் உறுதுணை ஆண்டவர் டைலரும் கோவிந்தராஜ் உடையாரும். ஆமா, எனக்கு வெள்ளியால கேட்டோம் பித்தளையால எடுத்து கொடுத்துருக்காங்க. அது நீயாவது காலையில உன் காசி போட்டாது திருக்கோவிலூர்ல போயிட்டு எனக்கு ஒரு வெள்ளியால ஒன்று எடுத்து கொடுத்து நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். ஒரு 5 லட்சம் கொடுத்தினாக்கா அதுல சில்லற மாத்தி 2 லட்சத்துக்கு. அண்ணா இது என்ன இது முதல்ல மத்த எடுத்து வச்சு விளக்கு விளக்கு அவன்கிட்ட கொடுத்து நீங்க தான் இந்த சீதனம் செய்யறாங்களே நல்ல தங்காவுக்கு ஏன் செய்யறாங்கள் என்றால் ஒரு தங்கையாகப்பட்டவளுக்கு ஒரு அண்ணன் எப்படி செய்வாங்களோ இதை செய்வதனால் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குறை என்பது தீர்மா. அதனாலதான் இது ஏத்துக்கிறது. இது வந்து நான் செய்யறேன் அப்படின்னு யார் ஒருவர் ஏத்துக்கிறாங்களோ இந்த நல்ல தங்காவுக்கு நல்ல தம்பி எப்படி சீதனம் கொடுத்தாரோ அது போல பட்டி பெருகி பால்வான பொங்கி பப்பு பில்லி பப்பு சூனியம் இருந்தாலும் அவங்க குடும்பம் பிரிந்திருந்த குடும்பமாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி பேரும் புகழும் பேரு விளங்க வேண்டும். அவங்க எப்போதும் அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பில்லி வெப்பு சூனியமும் அணுகாமலும் அது ஆண்டவனுடைய அம்பாளுடைய அனுகிரகமும் அது நல்ல தங்காளுடைய அனுகிரகமும் இருக்கக்கூடியது. இது ஒரு கடவுள். இந்த கடவுளா இருக்கக்கூடிய இந்த பவனம்மா அவர்களும் இதை இருக்கக்கூடிய கோவிந்தராஜ் உடையார் ஐயா அவர்களும் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய ஆறுவீர் அம்மா நானும் ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு பொண்ணு. இந்த பெண்ணுக்கு வலது காலை எடுத்து வைத்து போவதற்கு இந்த காமாட்சி அம்மா விளக்கு எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க குடும்பத்திலே இருக்கக்கூடியது இந்த அம்பாள் இருந்து குறை என்பதும் இல்லாமல் இந்த அம்மாவுக்கும் இந்த ஜெயந்தி என்று சொல்லக்கூடியவர்கள் கோவிந்தராஜ் உடையார் ஐயா அவர்களுக்கும் குறை என்பதும் இல்லாமல் எந்த மலை போல் வந்தாலும் பனி போல் விலகி அவங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டிஷ்டி ஓம்பல் பைப்பு பில்லி சூனியம் எதுவும் இல்லாமல் இன்னைக்கு 6000க்கு மேல செலவு பண்ணி இந்த தங்கைக்கு எப்படி சீர் கொடுப்பாங்களோ அது போல இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த அம்மாவுக்கும் எந்த ஒரு நோய் நொடி அணுகாமலும் இருந்து வல்லாண்டு அது இருக்கக்கூடிய அவங்களுடைய பிள்ளையாகப்பட்ட மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைக்கு இந்த முருகபெருமானும் இந்த ஆண்டவனுடைய அருளை பெற்று கல்வியும் செல்வமும் பேரும் புகழோடு இன்னும் கூடி வாழ வேண்டும். கூட்டம் குலையாமலும் கொண்ட பூ வாடாமலும் குடும்பத்தில் உள்ளது இன்னும் தலைத்து வாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த விளக்காகப்பட்டது எனக்கு இந்த சீரதம் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இன்னும் மேலும் மேலும் நல்லாதான் இருக்கணுமே தவிர இந்த கூத்தாடி விடியகால சொல்லக்கூடியது கண்டிப்பாக பலிக்கணும், பேர் விளங்கணும். இதோ இப்போது எனக்கு கொடுத்து விட்டீர்கள் இந்த சீதனம். ஆனா அந்த சீதனத்தை நான் எப்படி எடுத்துன்னு போய் நான் வாழணும் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்களோ உன் வீட்டிலே இருக்கக்கூடியவங்க இந்த அம்பாள் இருந்து இன்னும் மேலும் மேலும் கூட்டம் கொலையாமல் உங்க குடும்பம் தழைத்துவங்கி இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக நல்லதே இருக்கும். கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன் மலை கடமமா சாங்கிய சோழாய் போற்றி நின்மதி மதுரவள்ளி வேளவா உன் பாதம் போற்றி